மாலிக் அவர்கள் இதற்கு மற்றொரு சான்றை ஆதாரமாக கொள்கிறார்கள். அதாவது, எழுதப்பட்ட படிவம் மக்களிடம் வாசித்து காட்டப்படும். அதனை முழுவதுமாக கேட்டு அவர்கள் இன்னார் எங்களுக்கு அங்கீகாரம் அளித்தார் என்று கூறுவார். மேலும் சில சமயம் அவர்களிடம் அது மனனமாகவும் சொல்லி காட்டப்படும். கற்றுக் கொடுத்தவரிடமும் அது சொல்லி காட்டப்படும். இவ்வகைகள் எல்லாம் கற்றவருக்குரிய சான்றுகளாக கருதப்பட்டதால் கற்றவர் மற்றவர்களிடம் எனக்கு இன்னார் கற்றுத் தந்தார் என்றே கூறுவார்கள். இந்த மரபை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது கருத்துக்கு சான்றாக கொள்கிறார்கள். ஒரு நபி மொழி அறிஞரிடம் மாணவர் படித்து காட்டுவதன் மூலம் அங்கீகாரம் பெறுவது குற்றமில்லை என ஹசன் அல் பஸ்ரி அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி மொழித்துறை வல்லுநரிடம் மாணவர் ஒருவரால் நபி மொழிகள் படித்து காண்பிக்கப்பட்டு அவரது அங்கீகாரம் பெற்றுவிட்டால் அவர் எனக்கு இதை அறிவித்தார் என்று அம்மாணவர் கூறுவது குற்றமில்லை என சுஃபியான் அஸ்-சௌரி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு நபி மொழித்துறை அறிஞரிடம் மாணவர் படித்து காட்டுவதன் மூலம் ஆசிரியரிடம் அங்கீகாரம் பெறுவதும் அந்த அறிஞர் மாணவருக்கு படித்து